கந்தக்கால் வந்திட வெந்துயர் வெந்தோடும் அந்தக்கால் அந்தரி மைந்தனே வந்திக்க இந்தக்கால் வந்துள்ளோம் தந்தனே உந்தனடி எந்தக்கால் வந்துரும் உகந்து. வெண்டாமரை மிசையில் வீற்றிருப்பாய் தண்டையார் தண்டாமரைத் தாளைத் தாழ்ந்திடுவேன் பன்னிசை வண்டாமரை உளமே வந்திடுவாய் நன்னூல்தான் கண்டார் உவக்கவே இங்கு. நன்னூல் சொல்லதிகாரம். இப்போ பெயரியல் பற்றி பார்க்கலாம். முச்சக நிழற்றும் முழுமதி முக்குடை அச்சுதன் அடி தொழுது அரகுவன் சொல்லே. மூன்று உலகத்திற்கும் நிழலை செய்யும் நிறைந்த மதி போன்ற குடையை உடைய அழியாதவன் அடிகளை வணங்கி சொல் இலக்கணத்தை சொல்வேன். சொல்லின் பொது இலக்கணமாக முதல்ல சொல் என்ன என்பதை பார்க்கலாம். சொல் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்றா இருதினை ஐம்பார் பொருளையும் தன்னையும் மூவகையிடத்தும் வழக்கொடு செய்யுளின் வெளிப்படை குறிப்பின் விரிப்பது சொல்லே. ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்று மூன்று கூற்றினதாய் இருதிணைகளாகிய ஐம்பார் பொருளையும் அப்பொருளையன்றி தன்னையும் மூன்றிடத்திலும் வழக்கிலும் செய்யுளிலும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளக்குவது சொல் ஆகும். சொல்லின் பொது இலக்கணத்தில் மூவகை மொழி, முதல்ல மூவகை மொழி சொன்னார்லவா, அதை ஒவ்வொன்றா விளக்கிட்டு அதில் உள்ள சொற்களுக்கு எல்லாம் இப்போது விளக்கம் தந்துகிட்டே வருவார். அதை பற்றி விளக்கங்கள் வரும். இப்போது ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளன, பொது இருமையும் ஏற்பன. ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளனவாம், பொதுமொழி இருமையும் ஏற்பனவாம். ஒரு மொழி என்பது ஒரு பொருளன, தொடர்மொழி என்பது பல பொருளன, பொதுமொழி என்பது இருமையும் ஏற்பன. எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு மொழி நிலம், நிலத்தன், நட, நடந்தான், தில், மண், தவ, நனி, இது எல்லாமே ஒரு மொழி. இதற்கு ஒரு பொருள் தான் இருக்கும். தொடர்மொழி அப்படிங்கிறது பல பொருளான நிலம் வழிது, நிலம் வழிது, இதே போல் அதுகொல், சாலப்பலகை, நிலங்கடந்தான், நிலத்தை கடந்தான், நிலங்கடந்த நெடுமால், இதெல்லாம் தொடர்மொழி பல பொருளான. பொதுமொழி அது ஒரு பொருளையும் தரும் பல பொருளையும் தரும். பாருங்கள் எப்படின்ட்டு. பொதுமொழி என்னென்னா எட்டு, கொட்டு, தாமரை, வேங்கை ஆகியவை பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டுகள். பொதுமொழி எப்படி இரண்டு தனியாகவும் தனித்த பொருளை தரும், ஒரு பொருளையும் தரும், பல பொருளையும் எப்படி தருதுன்னு பார்க்கலாம். எட்டு என்பது ஒரு எண். எட்டுன்னு சொன்னோம்னா நமக்கு ஒரு எண்ணுடைய பேர், அது ஒரு பொருள். அடுத்தது அதையே நம்ம பிரித்தோம்னா எழுத்து, எழுத்து அப்படிங்கிறது எண்ணெய், எல்லை, உண் அப்படின்னு பொருள். அப்போது பல பொருள் இருக்குது. எட்டுங்கிறதுக்கு ஒரு பொருள் இல்லாமல் பல பொருள் வருது. அதனால் ஒரு எண்ணு சொல்கிறப்போ அது ஒரு மொழி. எழுத்துன்னு பிரித்து நம்ம பொருள் கொண்டோமானால் அது தொடர்மொழி. அப்போ எருமையும் ஏற்றது இங்கே. அதே போல் தாமரை அப்படிங்கிறது ஒரு மலர்பெயர், அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது ஒரு மொழி. தா கூட்டல் மறை அப்படின்னு அதை பிரித்து சொன்னோம்னா தாவும் மான் என்று பொருள்படும். அப்போ அது தொடர்மொழி. அப்போது ஒரே தாமரை என்பது ஒரு மொழியாயும் வருது, தொடர்மொழியாயும் வருது. எனவே இருமையும் ஏற்றது. அடுத்தது இருதிணை பற்றி சொன்னார்லவா, அங்கே இருதிணைன்னா என்னன்னு சொல்கிறார்.
மக்கள் தேவர் நரகர் உயர்தினை மற்று உயிர் உள்ளவும் இல்லவும் அகிரிணை. மக்கள் தேவர் நரகர் உயர்தினையாகும். இவர்கள் அல்லாத உயிர் உள்ளவை உயிர் அற்றவை ஆகிய அனைத்து அகிரிணையாகும். திணை உயர்திணை அகிரிணை என்று இரண்டு பார்ப்படும். அதில் உயர்தினை மக்கள் தேவர் நரகர் ஆகியோரை குறிக்கும். அகிரிணை உயிர் உள்ளவும் இல்லவும் ஆன பிறவற்றை குறிக்கும். இப்பொழுது ஐம்பால் பற்றி பார்க்கலாம். ஆண் பெண் பலர் என முப்பாற்று உயர்தினை. ஒன்றே பல என்று இருபாற்று அகிரிணை ஆகிய 5 பால்கள் என்னென்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இந்த 5 இதை பற்றி நம்ம இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் ஆண் பெண் பலர் என முப்பாற்று உயர்தினை. ஒன்றே பல என்று இருபாற்று அகிரிணை. ஒன்றன்பால் பலவின்பால் என்னும் இவ்விரண்டு பாலினை உடையது அகிரிணை. அப்போ உயர்திணைக்கு 3 பால்கள் என்னென்ன? ஆண்பால், பெண்பால், பலர்பால். அடுத்தது அகிரிணைக்கு ஒன்றன்பால் பலவின்பால். அடுத்தது திணைப்பால்களுக்கு புறநடை. பெண்மை விட்டு ஆண் அவாவுவ பேடு ஆண்பால். ஆண்மை விட்டு அல்லது அவாவுவ பெண்பால். இருமையும் அகிரிணை அன்னவும் ஆகும். பெண் தன்மையினை விட்டு ஆண் தன்மையினை அவாவுவனவாகிய பேடுகள் உயர்திணை ஆண்பாளாம். ஆண் தன்மையினை விட்டு பெண் தன்மையினை அவாவுவனவாகிய பேடுகள் உயர்திணை பெண்பாளாம். இவ்விருவகை பேடுகளும் உயர்திணையாமன்றி அகிரிணையையும் ஒப்பனவாகும். எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா, பெண்ணவா அணியிழந்த பேடி அணியாளோ கண்ணவா தக்க களம் அப்படின்ட்டு அணியாள் அப்படின்னு பெண்ணை பற்றி சொல்கிறதுனால இது பெண்பால். அடுத்தது பேடு அழிது அழி மகன்மா என்பதெல்லாம் ஒரு பொருட்கிழவி. 3 இடத்தும் சொல் தன்னையும் பொருளையும் உணர்த்துதல். படற்கை வினைமுற்று நாமம் குறிப்பிற் பெறப்படும் திணைப்பால் அனைத்தும் ஏனைய இடத்தவற்று ஒருமைப்பன்மை பாலே. படற்கை வினைமுற்று சொல், படற்கை பெயர் சொல் ஆகியவற்றை குறித்தால் இருதிணைகளும் 5 பெறப்படும். அது அல்லாத தன்மை முன்னிலை வினைமுற்று சொல், தன்மை முன்னிலை பெயர் சொல் ஆகியவற்றை குறித்தால் இருதிணை 5 ஒருமைப்பாலும் பன்மைப்பாலும் பெறப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. படற்கையில் வினைமுற்று நடந்தான், நடந்தாள், நடந்தார், நடந்தது, நடந்தன அப்படிங்கிறதெல்லாம் படற்கை. அடுத்தது பெயர் சொல்ல அவன், அவள், அவர், அது, அவை இதெல்லாமே படற்கை. பெறப்படுபவை இருதிணை 2 திணை, அதாவது உயர்திணை அகிரிணை. நடந்தான், நடந்தாள், நடந்தார் உயர்திணை. நடந்தது, நடந்தன இதெல்லாம் அகிரிணை. அதே போல் அவன், அவள், அவர் சொல்லும் பொழுது நமக்கு உயர்திணைன்னு தெரியுது. அது, அவை ஆகியவை அகிரிணை. ஆக இருதிணையும் இதில் தெரியுது படற்கையில். அதே போல் 5 தெரியுது. என்னதுன்னு? நடந்தான் ஆண்பால், நடந்தாள் பெண்பால், நடந்தார் பலர்பால், நடந்தது ஒன்றன்பால், நடந்தன பலவின்பால். அதே போல் அவன், அவள், அவர், அது, அவை இதெல்லாமே பெயர் சொல்ல வந்துடுது. அடுத்தது தன்மை பார்த்தீங்கன்னா, தன்மை இடத்துல நடந்தேன், நடந்தேன் அப்படிங்கிறது வினைமுற்று சொல். அது நடந்தேன் என்பது ஒருமைப்பால், நடந்தேன் என்பது பன்மைப்பால். அதே மாதிரி யான் என்ற பெயர் சொல் ஒருமைப்பால், யாம் பன்மைப்பால்.
அதே முன்னிலை அப்படி இல்லை, நடந்தாய் என்று சொன்னால் அது ஒருமைப்பால். நீ ஒருமைப்பால். நடந்தீர் பன்மைப்பால். பெயர் சொல் நீர் அப்படின்னு சொன்னோம்னா அது பன்மையை குறிக்குது. தன்மை முன்னிலை படற்கை மூவிடனே. தன்மை முன்னிலை படற்கை ஆகியன மூவிடங்களாகும். இடங்கள் மூவகைப்படும். அது என்னென்ன? தன்மை முன்னிலை படற்கை. தன்மை வந்தேன், வந்தோம், யான், யாம், இதெல்லாம் தன்மை. முன்னிலைக்கு எடுத்துக்காட்டு வந்தாய், வந்தீர், நீ, நீர், இதெல்லாம் முன்னிலை. படற்கைக்கு வந்தான், வந்தாள், வந்தனர், வந்தது, வந்தன, அவன், அவள், அவர், அது, அவை, இதெல்லாமே படற்கை. இது போன்ற பிற சொற்கள் வரும்பொழுது நீங்கள் மற்ற அதை குறித்து கொள்ளாத. அடுத்தது வழக்கு இன்னது என்பது. இலக்கணமுடையது இலக்கண போலி மறு என்றாகும் மூவகை இயல்பும் இடக்கரடக்கல் மங்களம் குழு-குறி என முத்தகுதியோடு 6ஆம் வழக்கியல். அப்போ வழக்கு 6 வகைப்படும். இலக்கணமுடையது இலக்கண போலி மறு ஆகிய மூவகை இயல்பு வழக்கும் இடக்கரடக்கல் மங்களம் குழு-குறி ஆகிய 3 தகுதி வழக்கு ஆகிய 3 தகுதி வழக்குடன் வழக்கின் இலக்கணம் 6ஆம். வழக்கு 2 வகைப்படும். என்னென்ன? இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்கில் என்னென்ன வருது? இலக்கணமுடையது இலக்கண போலி மறு. தகுதி வழக்கில் இடக்கரடக்கல் மங்களம் குழு-குறி ஆகியன வருது. எடுத்துக்காட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயல்பு வழக்கில் இலக்கணமுடையது இலக்கண போலி மறு. அதே மாதிரி தகுதி வழக்கில் இடக்கரடக்கல் மங்களம் குழு-குறி, இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு வருது. இங்கே இலக்கணம் உடையதுக்கு நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், நன்னிலம், தண்ணீர், இதெல்லாம் இலக்கணம் உடையது. இலக்கண போலி முன்றில். முன்றில்னா இல் முன் அப்படிங்கிறதுடைய போலி முன்றில். வைகாசி, விசாகம் அப்படிங்கிறத வைகாசி. புறநகர், நகர்ப்புறம் அப்படிங்கிறத புறநகர். தசை, சதை அப்படிங்கிறதுனுடைய போலி தசை, சதை அப்படிங்கிறதுடைய போலி. உலாப்புறம், புற உலா அப்படிங்கிறத உலாப்புறம் அப்படின்னு சொல்கிறோம். கோயில், கோவில் அப்படிங்கிறத கோயில் அப்படின்னு இலக்கண போலியாக சொல்கிறோம். பொதியில், அதே மாதிரி பொதுவில் அப்படிங்கிறத பொதியில் அப்படின்னு சொல்கிறோம். இது இலக்கண போலி. மறு, மறுனா பேச்சு வழக்கில் நாம் சில சொற்களை சுருக்கி சொல்லுவோம். அருமந்த பிள்ளை அப்படின்னா அது எதனுடைய மறு? எது மறு? அது அந்த சொல் தேஞ்சி வந்திருக்கு. அருமருந்து அன்ன பிள்ளை அப்படிங்கிற சொல் தான் தேஞ்சி வழக்கில் அவசர அவசரமாக சில பேர் பேசுவாங்கள்ல, அப்போ அருமந்த பிள்ளை. அதே மாதிரி பேர், பேர்னா பெயர் அப்படிங்கிறது பேர். ஆச்சு, ஆகியதுங்கிறது ஆச்சு. வாசல், வாயில் அப்படிங்கிறதுனுடைய மறு. ஆர், யார் அப்படிங்கிறது அதனுடைய மறு. இது சொல்கிறோம். சோநாடு, சோழ நாடு அப்படிங்கிறது சோநாடு. மலையமான் நாடுங்கிறது மலாடு. சோநாடு, சோழ நாடு, சோநாடு. பாண்டிய நாடு, பாண்டி நாடு அப்படின்னு மாறுது. இந்த நாடு, இந்நாடு அப்படிங்கிறது இந்த நாடு. ஆந்தை, ஆதன் தந்தை என்பதன் மறுதான் ஆந்தை. பூந்தை அப்படிங்கிறது பூதன் தந்தைன்னு சொல்கிறதுக்கு அதை மருவி பூந்தை அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி மராடி, மறுபடிங்க மராடி. குழாம்பல், குழாம்பலுக்கு குழாம்பல். யார், யாவர் அப்படிங்கிறது யார். ஆரை, ஆற்றூர் அப்படிங்கிறத ஆரை அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த 3ம் இயல்பு வழக்கு. அடுத்தது தகுதி வழக்கு 3 வகைப்படும். இடக்கரடக்கல் மங்களம் குழு-குறி அப்படிங்கிறதெல்லாம் தகுதி வழக்குன்னு பார்த்தோம். அந்த
அதுக்கு எடுத்துக்காட்டு இடக்கரடக்களுக்கு சில சொற்களை வந்து நேரடியாக சபையிலேயோ அல்லது இலக்கியத்திலேயோ அல்லது மற்ற இதுலேயோ நேரடியாக பேச மாட்டாங்க. நேரடியாக அதை சொன்னால் அதை விரும்ப மாட்டாங்க, முகம் சொல்லிப்பாங்க. அதுக்காக அதை இடக்கரடக்கில் ஒரு வார்த்தையை போட்டு அதை சொன்னோம்னா அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோ இதாக தோணாது. கண்களி வருதும், கண்களி வருதும் அப்படிங்கிறது கண்ணை நன்றாக கழுவிட்டு வரேன், பீழை முதலெல்லாம் இல்லாமல் அது நான் கழுவிட்டு வரேன் அப்படிங்கிறது அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக கண்களி வருதும். கால்களி வருதும், அதுவும் வந்து இடக்கரடக்கல். வாய்பூசி வருதும், அதுவும் இடக்கரடக்கல். இதே போல் மங்களம், துஞ்சினார், இறந்தார்னு சொல்கிறதுக்கு பதிலாக மங்கள வார்த்தையாக சொல்லி துஞ்சினார். திருமுகம், கடிதம் அப்படிங்கிறத ஓலையை வந்து திருமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, மங்களமாக சொல்லுவாங்க. வெள்ளாடு, கருப்பாட்டம் என்னன்னு சொல்கிறோம், வெள்ளாடுன்னு மங்களமாக சொல்கிறோம், அதான் மங்களம். நன்காடு, சுடுகாடுன்னு சொன்னால் அது அமங்கலமாக தெரியும், மங்களமாக இருக்காது. அதனால் நன்காடு அப்படின்னு அது மங்களமாக அது சொல்கிறது மங்களம். அடுத்தது குழுக்குறி. குழுக்குறினா சில பேருக்கு மட்டும்தான் அது புரியும், மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்குள்ளேயே ஒரு பரிபாஷன்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்குள்ளேயே ஒரு மொழி உண்டாக்கிக்குவாங்க. சில சொற்கள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னே தெரியாது. அது குழுக்குறி. ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு குறிப்பிட்ட சொல் வச்சு அவங்க குறிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, அதுதான் குழுக்குறி. பரி அப்படின்னு சொன்னாங்கன்னா பொற்கொள்ளர் சொல்கிற வார்த்தை இது. தங்கத்தை குறிக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, பரி. நம்ம பரின்னு சொன்னாங்கன்னா நம்மகிட்ட வந்து நமக்கு அது அர்த்தம் புரியாது. ஆனால் பக்கத்தில் இருக்க இன்னொரு பொற்கொள்ளர் அதை நல்லா புரிஞ்சுக்குவார், பரினா தங்கத்தை சொல்கிறாருன்னு. அதே மாதிரி சொல் விளம்பி அப்படிங்கிறது கல்லை குறிக்கும். வேடர்கள் வந்து கல்லை குறிக்கிறதுக்கு சொல் விளம்பி அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அதே மாதிரி யானைப்பாகர்கள் வந்து ஆடையை குறிப்பதற்கு காரை என்ற சொல்லை குறிப்பாங்க. இது மூணும் குழு குறிக்க எடுத்துப்பாட்டு. என்னென்ன, பரி, சொல் விளம்பி, காரை, இந்த மூணும் குழு குறிக்கு எடுத்துக்காட்டு. இதே போல் பல்வகை செய்யுள் என்ன அப்படிங்கிற செய்யுள்னு ஒரு வார்த்தை வருதில்ல முதல் சூத்திரத்தில், அதுக்கு இங்கே விளக்கம் சொல்கிறார். பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல் பல சொல்லார் பொருட்கு இடனாக உணர்வினின் வல்லோர் அணிபெறச் செய்வன செய்யுள். தோல், இரத்தம், இறைச்சி, மேதை, எலும்பு, மச்சை, சுவேத நீர் என்னும் 7 வகை தாதுக்களால் ஆனது இந்த உடம்பு. உயிருக்கு இடமாக செய்யப்பட்ட உடம்பு போல இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் ஆகிய 4 வகை சொற்களால் அகப்புற பொருள்களுக்கு இடமாக கல்வி அறிவினார் செய்யுள் இயற்ற வல்லார் அழகுற இயற்றுவது செய்யுளாகும். அடுத்து சொல்லின் பொது இலக்கணம் பார்க்கலாம். குறிப்பு வெளிப்படை. ஒன்றொழி பொதுச்சொல், விகாரம், தகுதி, ஆகுபெயர், அன்மொழி, வினைக்குறிப்பே முதல் தொகை குறிப்போடு இன்ன பிறவும் குறிப்பில் தரும் மொழி அல்லன வெளிப்படை. இருதினை ஆண் பெண்ணுள் ஒன்றினை ஒழிக்கும் பொதுச்சொல்லும் ஒன்றொழி பொதுச்சொல். வழித்தல் முதலிய 9 விகாரச் சொல்லும் விகாரம். மூவகை தகுதி வழக்குச் சொல்லும் தகுதி. ஆகுபெயர் சொல்லும் அன்மொழி தொகைச் சொல்லும் வினைக்குறிப்பு சொல்லும் முதற்குறிப்பு சொல்லும் தொகை குறிப்பு சொல்லும் இவை அல்லாத மற்றும் இவை போன்ற குறிப்பு சொல்லும் குறிப்பினால் இருதினை ஐம்பால் பொருளை தரும் சொற்களாகும். இவை அல்லாதவையெல்லாம் வெளிப்படையால் அப்பொருட்களை தரும் சொற்களாகும். அப்போ சொல்ங்கிறது குறிப்பு, வெளிப்படை என்று 2 வகைப்படும். ஒன்று குறிப்பு சொல் வந்து ஒன்றொழி பொதுச்சொல், விகாரச் சொல், தகுதிச் சொல், ஆகுபெயர் சொல், அன்மொழி தொகைச் சொல், வினைக்குறிப்பு சொல்,
முதற் குறிப்புச் சொல், தொகை குறிப்புச் சொல் இவை போன்றவை. வெளிப்படை சொற்கள், குறிப்புச் சொல் அல்லாதவையெல்லாம் வெளிப்படை. எடுத்துக்காட்டு பாருங்க. அதுக்கு குறிப்புச் சொல்லுக்கு எடுத்துக்காட்டு ஒன்றொழி பொதுச்சொல், 1000 மக்கள் பொருதார். இங்கே மக்கள் என்பது பொதுச்சொல். பொருதார் என்பதால் ஆண்பாலை குறிப்பால் உணர்த்தியது. அந்த பொருதார்ங்கிற சொல் வரலன்னா அந்த மக்கள்ங்கிறது ஆண்களை குறிப்பது தெரியாது. எனவே குறிப்பாக ஆண்களை சுற்றுவதற்கு பொருதார் என்ற சொல் வந்திருக்கிறதுனால இது ஒன்றொழி பொதுச்சொல். பெண்களை விட்டு ஆண்களை மட்டும் சொல்கிறது ஒன்றொழி பொதுச்சொல். விகார சொல் மறைமலர். மறை என்பது தாமரையை குறிப்பால் உணர்த்தியது. தகுதி சொல் நன்காடு. சுடுகாடு என்பதை குறிப்பால் உணர்த்தியது. ஆகுபெயர் சொல் ஊர் மகிழ்ந்தது. ஊர் என்ற சொல் அங்குள்ள மக்களுக்கு ஆகி வந்தது. அன்மொழி தொகை சொல் பொற்றொடி. அதை அணிந்துள்ள பெண்ணை குறித்தது. பொற்றொடி வந்தால்னு சொல்கிறப்போ அதை அணிந்துள்ள பெண்ணை குறித்தது. வினை குறிப்பு சொல் பொன்னன். பொன்னை அணிந்தவன் என்ற வினையை குறிப்பால் உணர்த்தியது. முதற் குறிப்பு சொல் ஆத்திச்சூடி படித்தான். ஆத்திச்சூடியை முதலாவுடைய நூல்களை குறிப்பால் உணர்த்தியது. தொகை குறிப்பு சொல் ஐவரோடு குந்தி வந்தால். ஐவர் என்னும் தொகை குறிப்பு சொல் பாண்டவரை குறிப்பால் உணர்த்தியது. பிற குறிப்பு சொற்கள் பாயா வேங்கை. பாயா என்ற சொல் வந்ததால் வேங்கை ஒரு மரத்தை குறிப்பால் உணர்த்தியது. சொல்லின் பாகுபாடு. சொல் இத்தனை வகைப்படும் என்பது. அதுவே இயற்சொல், திரிசொல், இயல்பில் பெயர் வினை என இரண்டாகும். இடையுறி அடுத்து 4 திசை வட சொல் அணுகாவழி. இயற்சொல், திரிசொல் இவை இரண்டும் பெயர், வினை, இடை, உரி என 4 சொற்களாகும். இவற்றுடன் திசை சொல்லையும் வட சொல்லையும் சேர்த்தால் சொற்கள் 10 வகையாகும். இங்கே பெயர், இயற்சொல், பெயர், வினை, இடை, உரி அப்படிங்கிறத அப்படி அதோட இயற்சொல்லை கூட்டினோம்னா பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், இடை இயற்சொல், உரி இயற்சொல் என்பது கிடைக்கும். அதோட பெயர், வினை, இடை, உரிய திரிசொல்லோடு நம்ம சேர்த்தோமானால் பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உரி திரிசொல். இவற்றுடன் திசை சொல்லையும் வட சொல்லையும் சேர்த்தால் சொற்கள் 10 வகையாகும். இயற்சொல்னா என்னன்னு பார்க்கும். செந்தமிழாகி தெரியாது யார்க்கும் தம்பொருள் விளக்கும் தன்மையே இயற்சொல். செந்தமிழ் நிலத்தில் மொழியாகிய அந்நிலத்து மொழியில் மேற்கூறப்படும் திரிசொல் போல் அல்லாமல் கற்றார்க்கும் கல்லார்க்கும் ஒப்ப தம் பொருளை விளக்கும் தன்மையினை உடைய உலக வழக்கு இயற்சொல் ஆகும். எடுத்துக்காட்டு நன், மண், பொன் இயற்சொல், பெயர் இயற்சொல். நடந்தான், வந்தான் வினை இயற்சொல். அவனை, அவனால் வேற்றுமை உருவு முதலிய இடை இயற்சொல். சால, உரி இயற்சொல். திரிசொல் அப்படிங்கிறது ஒரு பொருள் குறித்த பல சொல்லாகியும் பல பொருள் குறித்த ஒரு சொல்லாகியும் அரிதுணர் பொருளென திரிசொல்லாகும். ஒரு பொருள் தரும் பல சொல்லாகியும் பல பொருள் தரும் ஒரு சொல்லாகியும் கற்றால் உணரும் பொருளாய் வருவன திரிசொல்லாம். இதில் பெயர் திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு கிளி என்பது ஒரு பொருள். அதை குறிப்பதற்கு பல சொல் வருது. கிள்ளை, சுகம், தத்தை. வினை திரிசொல் போனான் அப்படின்னு குறிக்கிறதுக்கு படர்ந்தான், சென்றான் என்ற பல சொற்கள். இடைத்திரிசொல் சேரும் அப்படிங்கிறதுல சேரும், வருதும் அப்படிங்கிறது இடைத்திரிசொல். உரித்திரிசொல்லுக்கு மிகல், சால, உரு, தவ, நனி, கூர், களி என்பவை அந்த பொருளில் வரும். மிகல் என்ற பொருளில் வரும். அதே போல்
ஒரு சொல் பல பொருள் வருது. பெயர் திரி சொல்ல வாரணம் என்ற ஒரு சொல் கோழி, யானை, சங்கு ஆகியவற்றை குறிக்கும். வினைத்திரி சொல் கட்டினான் என்பது வரைந்தான் அப்படி போன்றவற்றை குறிக்கும். இடைத்திரி சொல் கொல் அப்படிங்கிறது கொல்லுகின்ற தொழில், கொல், ஐயம் ஆகிய பொருளில் வரும். உரித்திரி சொல் கடி அப்படிங்கிறது ஒரு சொல்லாக இருந்தாலும் கூட அதோட பொருள் காப்பு, கூர்மை ஆகியன. திசைச்சொல் அப்படின்னா என்னன்னு கேட்டால், செந்தமிழ் நிலஞ்சேர் பன்னிரு நிலத்தினம் 982 நீர் தமிழ்மொழி நிலத்தினும் தங்குறிப்பினவே திசைச்சொல் என்ப. செந்தமிழ் நிலத்தைச் சேர்ந்த 12 கொடுந்தமிழ் நிலத்தின் கண்ணும் 14 மொழியுள் தமிழும் மேற்கூறும் வடசொல்லுக்கு காரணமாகிய ஆரியமும் ஒழிந்த 16 மொழியும் வழங்கும் 16 நிலத்தின் கண் உள்ளோர் தம்முடைய குறிப்பினவாய் செந்தமிழோர் குறிப்பினவன்றி அத்திசையில் நின்றும் இந்த செந்தமிழ் எழுத்து வந்து வழங்குவன திசைச்சொல் என்று கூறுவர் புலவர். எடுத்துக்காட்டு திசைச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு இயற்சொல் வந்து ஆ. அது வந்து செந்தமிழ்நாட்டில் இயற்சொல்லாக வழங்குறது. இதெல்லாம் ஆ, தாய் போன்றவையெல்லாம். அதுக்கு திசைச்சொல்லாக இங்கே ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து செந்தமிழ்நாட்டில் சேர்ந்துருக்கு. அதை பார்க்குறேன் இங்கே இப்போது. ஆ என்ற இயற்சொல் பெற்றம், தென்பாண்டி நாட்டார் வழக்கு. இது தாய் என்பதை தள்ளை, குட்டநாட்டார் வழக்கு. தந்தை என்பதை அச்சன், குடநாட்டார் வழக்கு. வஞ்சர் அப்படிங்கிறத கையர் அப்படின்ட்டு கற்க நாட்டார் வழக்கு. தோட்டம் என்பதற்கு கிழார் என்று வேணாட்டார் குறிப்பர். சிறுகுளம் அப்படிங்கிறத பாழி, பூழி நாட்டார் வழக்கு. செரு, செய் அருவா நாட்டார் வழக்கு. புலி, எகின் அருவா வடதலையார் வழக்கு. தோழன், எழுவன் சீதநாட்டார் வழக்கு. தாய் என்பதற்கு ஆய், புனல் நாட்டுச் சொல். மாமரம் என்பதற்கு கொக்கு, துளுவ நாட்டுச் சொல். வடசொல் பொது எழுத்தானும் சிறப்பெழுத்தானும் ஈரெழுத்தானும் ஏய்வன வடசொல். ஆரியத்திற்கும் தமிழருக்கும் பொது எழுத்தாலும் ஆரியத்திற்கே உரிய சிறப்பு எழுத்து தெரிந்த எழுத்தாலும் இவ்விரண்டினாலும் செந்தமிழ் சொல்லை ஒப்பனவாகி வடதிசையிலிருந்து செந்தமிழ் நிலத்தில் வந்து வழங்குவன வடசொல்லாகும். பொது எழுத்தாலான சொற்கள் அமலம், உருவம், கமலம், காரணம், காரியம். இவ்வளோ எழுத்துக்கள் தமிழில் இருக்குது, வட எழுத்தில் வடமொழியிலையும் இருக்குது. அதனால் பொது எழுத்தாலான சொற்கள் இது. சிறப்பு எழுத்து தெரிந்த சொற்கள் சுகி, போகி, சுத்தி, இது எல்லாமே சிறப்பு எழுத்து. எல்லாமே அதில் இருக்கிறதெல்லாம் அது வந்து தமிழில் சுகி, போகி, சுத்தின்ட்டு நம்ம தமிழ்படுத்தியிருக்கிறோம். பொது எழுத்து தெரிந்த சிறப்பு எழுத்து ஆகிய பொது எழுத்து தெரிந்த சிறப்பு எழுத்து ஆகியவற்றாலான சொற்கள் அரண், அரி, கடினம், சலம். அரண்ங்கிறது அங்கே ஹரன், அரி ஹரி, கடினம் கஷ்டம், சலம் ஜலம் அப்படிம்பாங்க. அப்போ அதெல்லாம் தமிழ் பொது எழுத்து சிறப்பு எழுத்து தெரிந்த சிறப்பு எழுத்து 2 நாளே ஆனது இது. பெயரின் பொது இலக்கணம் இடுகுறி காரண மரபோடு ஆக்கம் தொடர்ந்து தொழிலள காலம் தோற்றா வேற்றுமைக்கு இடனாய் திணைபாலிடத்து ஒன்று ஏற்பவும் பொதுவும் ஆவன பெயரே. இதுதான் பெயரினுடைய பொது இலக்கணம். இடுகுறியும் காரணக்குறியும் மரபினையும் ஆக்கத்தினையும் தொடர்ந்து வினையாளனையும் காரணக்குறி ஒன்று மட்டும் காலம் காட்ட மற்றவை காலங்காட்டாமல் 8 வேற்றுமையும் இணைவதற்கு இடமாய் இருதினை ஐம்பால் மூவிடத்தில் ஒன்றினை ஏற்பவும் பலவற்றை ஏற்பவும் வருவன பெயர்களாகும்.
இடுகுறி அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். இடுகுறி மரபு, அது வந்து இடுகுறி மரபு. அப்புறம் காரணக்குறி மரபு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, இடுகுறி மரபு வந்து ஆண், பெண், மரம், தெங்கு, கமுகு. காரணக்குறி அது வந்து அவன், அவள், காளை, இதெல்லாம் காரணக்குறி. காரணக்குறி ஆக்கம். இடுகுறி மானவேல் முட்டைக்கு மாறாய தெவர் போல், இடுகுறி ஆக்கம் இது. அடுத்தது காரணக்குறி ஆக்கம் அப்படிங்கிறது மலைமகள் மகனே அப்படி. உயர்தனை ஆண்பால் பெயர்கள். அவற்றுள் கிளை, எண், குழு, முதல் பல்பொருள். திணை, தேம், ஊர், வான், அகம், புறம், முதல நிலன். யாண்டு, இறுதி, மதி, நாள், ஆதி, காலம். தோல், குழல், மார்பு, கண், காது, முதல் உறுப்பு. அளவு, அறிவு, ஒப்பு, வடிவு, நிறம், கதி, சாதி, குடி, சிறப்பு, ஆதி, பல்குணம். ஓதல், ஈதல், ஆதி, பல்வினை. இவையடை சுட்டு, வினா, பிற, மற்றோடு உற்ற நவ்வீறு, நம்பி, ஆடு, விடலை, கோ, வேல், குருசி, தோன்றல் இன்னன ஆண் பெயர் ஆகுமென்ப. அதோட பொருள் பாருங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் இவை ஆறினாலும் இவற்றை அடுத்து வரும் சுட்டு, வினா, பிற, மற்று முதலியவற்றினாலும் வருகின்ற நகர ஈருடைய பெயர்கள் உயர்திணை ஆண்பார் பெயர்களாகும். நம்பி, ஆடு, விடலை, கோ, வேல், குரிசில், தோன்றல் முதலிய 7 பெயர்களும் இவை போல்வன பிறவும் உயர்திணை ஆண்பால் பெயர்களாகும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளில் வந்து பொருளிடம், காலம், சினைகுணம், தொழில் அப்படின்னு 6 சொல்லியிருக்காங்களவா, அதைத்தான் அங்கே விரிவாக கொடுத்துட்டாங்க. கிளை, எண், குழு முதலியவை முதல் பல்பொருள் என்று பொருளுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி இடம் வந்து திணை, தேம், ஊர், வான், அகம், புறம், முதல் அப்படின்னு நிலன். அடுத்தது ஆண்டு, இருது, மதி, நாள் ஆகியவை காலம். இப்படி பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஒவ்வொன்றையும் அங்கே என்னென்ன எதை பற்றி பெயர்கள் வரும் அப்படிங்கிறத விரிவாக அந்த செயலில் கொடுத்துருக்காங்க. அதை இங்கே சுருக்கமாக பொருள் சொல்லும் பொழுது பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில் இவை ஆறினாலும் வருகின்ற பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் அதோடு இவற்றை அடுத்து வரும் இந்த ஆறினாலும் இவற்றை அடுத்து வரும் சுட்டு, வினா, பிற, மற்று முதலியவற்றினாலும் வருகின்ற நகர ஈருடைய பெயர்கள் உயர்தனை ஆண்பார் பெயர்களாகும். எனவே ஆண்பார் பெயருக்கு முக்கியமாக நமக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னென்னா அது நகர ஈறு பெற்று இருக்க வேண்டும் ஆண்பால் பெயராக இருந்தால். நம்பி, ஆடு, விடலை, கோ, வேல், குரிசில், தோன்றல் முதல் 7 பெயர்களும் ஆண்பால் பெயர்கள். இவை போல்வன பிறவும், இது மட்டும் இல்லாமல் இவை போன்ற பிறவும் உயர்தனை ஆண்பால் பெயர்களாகும். உயர்தனை பெண்பால் பெயர்கள். கிளை முதலாக கிளந்த பொருள்களுள் லவ்வொற்று இகரக்கு ஏற்ற ஈற்றவும் தோழி, செவிலி, மகடு, நங்கை, தையலோடு இன்னன பெண்பார் பெயரே. பொருளிடம், காலம், சினைகுணம், தொழில் இவை ஆறினாலும் இவற்றை அடுத்து வரும் சுட்டு, வினா, பிற, மற்று முதலியவற்றினாலும் வருகின்ற லகர ஒற்றும் இகர உயிரும் இறுதியாவுடைய பெயர்களும் தோழி, செவிலி, மகடு, நங்கை, தையல் ஆகிய 5 பெயர்களும் இவை போல்வனவும் உயர்தனை பெண்பார் பெயர்களாகும். அதே மாதிரி உயர்தனை புலர்வார் பெயர்கள் சொல்கிறப்ப கிளந்த, கிளை முதல், உற்ற, ரவ்வீற்றவும், கல்
ஈற்று நேர்ப்பவும் பிறவும் பல்லோர் பெயரின் பகுதியாகும். மேற்கூறப்பட்ட கிளை முதலிய அறுவகைப்பட்ட பொருள்களையும் பொருந்திய ரகர ஒற்று ஈற்று பெயர்களும் கள் என்னும் விகுதியை ஈரா உடைய பெயர்களுள் இங்கு பொருந்தி வருவனவும் இவை போல்வனவும் பலர்பாலின் பெயர்களாகும். இந்த மூன்றுக்கும் எடுத்துக்காட்டு பாருங்கள். இங்கே நம்ம இந்த அட்டவணையில் பார்க்கலாம். உயர்திணை பலர்பால் பெயர்கள் அப்படிங்கிறது பலர்பால் மட்டும் இங்கே சொல்லலை. ஆண்பால், பெண்பால், பலர்பால் இந்த மூணையும் இதில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உயர்திணை பெயர்கள். பொருள், இடம், காலம், சினைகுணம், தொழில் நம்ம முதல்ல பார்த்தோம்லவா. அதில் பொருளில் கிளை, எண், குழு, முதல் இந்த நான்கையும் முதல்ல சொல்லியிருக்காங்கல்ல. அதில் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு. பொருளில் ஆண்பாலுக்கு கிளை அப்படிங்கிறது முதல்ல எடுத்துக்கிட்டு ஆண்பால் பெயர் அதுக்கு என்னன்னு கேட்டால் தமன், அமன். அதே மாதிரி பெண்பால் பெயர் இல்லை, அது இன்னில் முடியுது. இது அடுத்தது தமிழ் அப்படிங்கிறது இழில் முடியணும். அடுத்தது பலர்பால் இருளில் முடியும், தமர். அப்போ தமன், அமன், தமிழ், தவர். இதெல்லாம் ஆண்பால், பெண்பால், பலர்பால் முறையே வருது. அடுத்தது பொருளியே எண் சம்பந்தமான பொருள் பெயர்கள். ஒருவன் ஆண்பால் இன்னில் முடியுது. ஒருத்தி ஈயில் முடியுது, பெண்பால். ஒருவர் இருளில் முடியுது, இருள், இது பலர்பால். குழு அவையத்தான் இன் முடியுது. அவையத்தால் இல்ல முடியுது. அவையத்தார் இருள முடியுது. அதே போல் முதல் பொருளை வச்சு சொல்கிறது ஆண்பாலுக்கு பொன்னன், அடுத்தது பொன்னால், பொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த இன் விகுதி ஆணுக்கு இன் ஈர் இருக்கணும், பெண்ணுக்கு இல் இருக்குது, பலர்பாலுக்கு இர் இருக்குது. அடுத்தது இடம். நிலம் பற்றி இடத்துல நிலம், தேசம், ஊர், வான், அகம், புறம் இதெல்லாம் இடத்தை பற்றிய இடம். அந்த இடங்களுக்கு ஏற்றவாறு அந்த இடங்களுக்கு நிலத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் ஆண்பால் யார், பெண்பால் யார், பலர்பால் யாருன்னு இங்கே விரிவாக கொடுத்துருக்காங்க. நிலம் அப்படின்னா அங்கே ஆண்பால் அந்த வர்றது வெற்பன், சிலம்பன் அப்படிங்கிறது. அதே போல் பெண்பாலுக்கு குரத்தி, அது இன்னில் முடியுது, ஆண்பால். குரத்தி, எயிற்றி இதெல்லாம் பெண்பாலை குறிக்கிற சொற்கள். இது ஈ இல முடியுது. அது குறவர், எயினர் இருளில் முடியும். இதெல்லாமே இடத்துக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் தேசம், இடத்துலையே தேசம். சீனத்தான் இன்னில் முடியுது. மலையாட்டி ஈல முடியுது. வங்காளர் இருளில் முடிகிறது. அதே போல் ஊர். மதுரையான் இன்னில் முடியுது. கரூரால் இல்ல முடியுது. பட்டினத்தார் இருளில் முடியுது. அடுத்தது வான். வானத்தான் இறுதி எழுத்து இன். வானத்தி இறுதி எழுத்து ஈ. அப்புறம் வானத்தார் ஈற்று எழுத்து இர். அகம், அதில் அகம் என்ற இடத்த குறிக்கிறதுக்கு அகத்தான் அப்படிங்கிறது நகர ஈறு பெற்றது. அகத்தால் இல் ஈறு பெற்றது. அகத்தார் இர் ஈராக வந்திருக்குது. அதே மாதிரி காலத்தை பொறுத்தி காலப்பெயர்கள் பார்த்தோம்னா வருடம் சம்பந்தமானது. முதலாண்டினன், அப்போ நகர ஈறு பெற்றது, ஆண்பால். ஐயாண்டினள் லகர ஈறு பெற்றது, பெண்பால். ஐயாண்டினர் ரகர ஈறு பெற்றது, பலர்பால். இதே போல் பருவத்துக்கு காரான் நகர ஈறு. இளவேணியாள் லகர ஈறு. முதுவேணிலர் ரகர ஈறு. மாதம் அப்படிங்கிறது மாத பெயர்களில் தொடர்புடையது. தையான் நகர ஈறு பெற்றது. சித்திரையான் சித்திரையாள் லகர ஈறு பெற்றது.
ஐப்பசியார் ரகர ஈறு பெற்றது. அடுத்தது நட்சத்திரம் ஆதிரையான், இங்கே நகர ஈறு பெற்றது. பூதத்தாள் லகர ஈறு பெற்றது. திருவாதிரையார் ரகர ஈறு பெற்றது. தொடர்ந்து சினைப்பெயர் பற்றி பார்க்கலாம். சினைகள் பற்றிய பெயர்கள். கண் என்ற உறுப்பை வச்சு நம்ம இப்பொழுது ஆண்பால் பெண்பால் பலர்பால். கண் என்ற உறுப்பை வச்சு செங்கண்ணன் நகர ஈறு பெற்றது. செங்கண்ணி இகர ஈறு, செங்கன்னர் ரகர ஈறு. இதுபோல் பிற உறுப்பு பற்றிய வரும். அதேபோல் குணத்தில் அளவு, அறிவு, ஒப்பு, வடிவு, நிறம், சாதி, கதி, குடி, சிறப்பு பற்றிய பெயர்களை பார்க்கலாம். அளவு அப்படிங்கிறதுல அளவு பற்றிய பெயர் பெரியன் நகர ஈறு, பெரியல் லகர ஈறு, பெரியர் ரகர ஈறு. அறிவு அறிஞன் நகர ஈறு, புலமையால் லகர ஈறு, புலவர் ரகர ஈறு. ஒப்பு பெயரில் புலியணையான் நகர ஈறு, பொன்னையொப்பாள் லகர ஈறு, புலியொப்பர் ரகர ஈறு. அதேபோல் வடிவு பற்றிய பெயர் குரலன் நகர ஈறு, கூனி இகர ஈறு, முடவர் ரகர ஈறு. நிறம் பற்றிய பெயர் கரியன் நகர ஈறு, செய்யாள் லகர ஈறு, கரியர் ரகர ஈறு. சாதி பற்றிய பெயர் அரசன் நகர ஈறு, பார்ப்பனி இகர ஈறு, அந்தனர் ரகர ஈறு. கதி பற்றிய பெயர் மானுடவன் நகர ஈறு, மானுடத்தி இகர ஈறு, மனிதர் ரகர ஈறு. இதேபோல் குடி பற்றிய பெயர் காடவன் நகர ஈறு, குறுக்கையாள் லகர ஈறு, குறுக்கையர் ரகர ஈறு. சிறப்பு பற்றிய பெயர் படைத்தலைவன் நகர ஈறு, படைத்தலைவி இகர ஈறு, ஆசிரியர் ரகர ஈறு. அதேபோல் தொழில் தட்டன் நகர ஈறு, கொல்லத்தி இகர ஈறு, கொல்லர் ரகர ஈறு. இடைச்சொற்களாகிய சுட்டு, வினா, பிற, மற்று போன்றவற்றையினுடைய பெயர் சுட்டு பெயர் பார்க்கலாம். அவன் நகர ஈறு, அவள் லகர ஈறு, அவர் ரகர ஈறு. வினா ஏவன் நகர ஈறு, ஏவல் லகர ஈறு, ஏவர் ரகர ஈறு. பிற என்பதை வைத்து பிறன் என்ற பெயரில் நகர ஈறு, பெருள் ரகர ஈறு, பிறர் ரகர ஈறு. மற்று என்பதை வைத்து மற்றையான் நகர ஈறு, மற்றையாள் லகர ஈறு, மற்றையர் ரகர ஈறு. அப்போ இந்த அட்டவணையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஆண்பால் எல்லாவற்றுக்கும் நகர ஈறு வரும், பெண்பால் எல்லாவற்றுக்கும் லகர ஈரோ இகர ஈரோ வரும். அப்புறம் இதில் பலர்பாலுக்கு ரகர ஈறு வரும். அது அல்லாமல் கல் என்ற விகுதியும் சேரும். அப்போ ஆண்பாலுக்கு நகரம், பெண்பாலுக்கு லகரம், பெண்பாலுக்கு லகரம் இகரம், பலர்பாலுக்கு ரகரம் மற்றும் கல் விகுதி ஆகியவை வரும்.